இந்த கிழங்க வாங்காம இருக்கவும் மனசு வர மாட்டேங்குது. வாங்கி என்னடா செய்யறதுன்னு ஒரே குழப்பமாவும் இருக்கு. டெய்லி அவிச்சு மட்டுமே கொடுத்தோம்னா எதால அடிப்பானுங்கன்னு நம்மளுக்கே தெரியல. அதனால இன்னைக்கு இந்த கிழங்க வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி தாங்க செய்யறேன். அவிச்ச கிழங்க ரஃபா தோலை நீக்கிக்கலாம். ரொம்ப ஃபைனா நீக்கணும்னு இல்லை, அதை நல்லா மசிச்சும் விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமா முருங்கைக்கீரை நான் சேர்த்திருக்கேன். இதுல புதினா, கொத்தமல்லி எதனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அவிச்ச கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி கொடுத்துக்கலாம். ஆடினதுக்கு அப்புறம் குட்டி குட்டி பால்ஸா உருட்டி இந்த மாதிரி மைதா மாவுல இல்ல வடை மாவுல முக்கி நல்லா போண்டா மாதிரியும் செய்யலாம், இல்லாட்டி கட்லெட் மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். அது சாப்பிட்டா உடம்பு போட்டுரும், இது சாப்பிட்டா உடம்பு போட்டுரும். டயட்ல இருக்கிறவங்க பார்த்து சாப்பிட்டு ஒரு பிரோஜனமும் இருந்த மாதிரி இல்லை. ஆனா எல்லாத்தையும் கண்டமணிக்கு சாப்பிட்டு நல்லா சிக்கனு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நாளைக்கு பார்க்கலாம்.